இன்று நம்ம பேசுற சர்ச்சைக்குரிய படம் மண்டிங்கோ. அடேங்கப்பா, அடிமைத்தனத்தோட கொடுமைகளை படம் எப்படி காட்டிருக்குன்னா உங்க உடம்பு முழுக்க முள்ளு குத்தின மாதிரி இருக்கும். சரி, கவனமா பாருங்க. கதை ஆரம்பிக்குது. ஒரு அடிமை வியாபாரி பிரவுன்லி யால. அவன் அடிமைகளை பார்க்கிறான். பாருங்க, கேவின் ஹார்ட் மாதிரி ஒரு சிறு ராஜா மாதிரி இருக்கிற ஒருத்தரை வாரன் மேக்ஸ்வெல் விக்கிறான். யாரு கஷ்டப்பட்டு வேலை பண்றாங்கன்னு பிரவுன்லி கேட்க 3 பேரை சொல்லி 2500 வாங்கிட்டான் வாரன். அப்புறம் வாரனோட மகன் ஹேமண்ட் அவன் அப்பா கிட்ட ஒரு பெரிய விஷயம் சொல்றான். பிக்பர்ல்னு ஒருத்தி இருக்கா, அவங்களுக்கு நம்பிக்கையான டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு எந்த சிரமமும் இல்ல, அவருக்கு சின்ன எரிச்சல் தான், அதான் அவங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அது ஹேமண்ட் பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அடேங்கப்பா, அவங்க அழுவாங்க. வெள்ளைக்காரங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க. அப்புறம் மேக்ஸ்வெல் குடும்பம் நண்பர்களோட சாப்பிட்டுட்டு நாடு முழுக்க எழுச்சி நடக்குதுன்னு பேசுறாங்க. வாரன் சொல்றான் அடிமைத்தனம் தேவன் வைச்சதுன்னு, அவனுக்கு ரூமேட்டிசம் வந்துடும்னு ஹேமண்ட் சொல்றான். அது வாரனை இன்னும் கடுப்பா பண்றது. ஏன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அடேங்கப்பா, ஒருத்தர் நண்பர் சொல்றாரு அவங்க அடிமைங்க வயித்துல கால வைச்சா கீழ்வாதம் அப்படியே மாறிடும்னு. அதுவும் மந்திரம் போல. இப்படித்தான் இன்றைக்கு கூட சாஸ்திரம் சொல்றத நம்பாம இருக்காங்க. சாப்பாடு முடிச்ச உடனே ஹாமண்ட் எழுந்து ஒரு அடிமையை அழைச்சு பிக்பெர்ல் ரெடி பண்ண சொல்றாரு. சந்தோஷத்துல அவங்க குடும்ப காரியத்துக்குன்னு. அப்புறம் அவரு அப்பா நண்பர் சொல்றாரு ஹாமண்ட் நல்ல பையன் போல இருக்கான், சூப்பரா இருப்பான்னு. ஆனா வாரன் சொல்றாரு ஹாமண்ட் கொஞ்சம் நிதானமா இருக்கானாம், கால் சரியில்லைன்னு. சின்ன வயசுல குதிரை மிதிச்சுச்சாம், அதுக்குத்தான் இப்படி இருக்கானாம். அதுக்கிடையில ஹாமண்ட் பிக்பெர்லை போய் பார்க்கிறாரு. டாக்டர் சொன்ன மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அந்த பாவப்பட்ட பொண்ண உபயோகம் பண்றாரு. அப்போ ஒரு பையன் கதவு பக்கத்துல போய் பார்க்க வந்தான். காதை பிடிச்சு சுத்தி போட்டாங்க, பொசுக்குன்னு. வேற ஒரு இடத்துல சிசரோ சொல்றாரு அவங்க அடிமைங்க யாருமே தன்னுடைய உரிமைக்காக போராடல்னு. நான் ஒரு கதை படிச்சு கொடுத்தா அவங்க எல்லாரும் புத்திசாலியா ஆகிடுவாங்கன்னு சிசரோ கேட்டாரு. பெரிய முத்து. அட, என்ன பெரிய முத்துன்னா பாருங்க. அந்த முத்துல கிடைச்ச லாபத்தை உபயோகிச்சு சும்மா இருக்கலையே, அடிமைங்க வேலையில இருக்கிறத ஹாமண்ட் பிடிச்சிட்டாரு. ஆமா, அந்த அடிமை படிக்க தெரியும்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சின்ன சம்பவமா இல்ல. டாக்டர் வாரன் காலுல முள் குத்தி வலிச்சு கிடக்குது. அடிமைய கால பஞ்சுன்னு வச்சு சிகிச்சை பண்ணுறாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. ஹாமண்ட் அப்பா கிட்ட சொன்னாரு. அப்பா கடுப்பா ஆயிட்டாரு. அடிமைங்க படிக்க கூடாதுன்னு ஒரு பெரிய அலுவலகத்துல உள்ளவங்க போலவே இருக்காரு. வாரன் கோபத்தோட அந்த அடிமைக்கு கண்ணை வெட்டி விடணும்னு சொல்றாரு. ஆனா ஹாமண்ட் கொஞ்சம் மென்மையா இருக்கான். ஒரு அடி போதும்னு சொல்றான். இரவு போச்சு. மத்த அடிமை பிள்ளை பேரெடுக்க போறா. அந்த குழந்தைய வச்சுக்கலாமான்னு கேக்குறா. ஆனா ஹாமண்ட் விற்க போறேன்னு சொல்றான். அதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நாள் ஹாமண்ட் அந்த அடிமைய தலைகீழா தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹாமண்ட் கொஞ்சம் மனசு இல்லாதவன் போல. அடிக்க முடியல. வெளியே போய் நிக்கிறான். அப்போ ஒருத்தன் வந்து அந்த அடிமைய ரொம்ப கடுமையா அடிக்கிறான். ஹாமண்ட் வந்து அவனை நிறுத்த சொல்றான். அவன் ஹாமண்ட் உறவினர்னு தெரிய வரும். அதுவும் சாதாரண உறவினர் இல்ல, சார்லஸ்னு ஒருத்தன். இது எல்லாம் போதாதான்னு வாரன் ஒரு சிறுவனை கால பஞ்சுன்னு வைக்கிறான். அடப்போங்க, RFK ஜூனியரோட சிகிச்சையை இன்னும் கூடுதலா பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வாரன் வந்து சார்லஸ் ஏன் இங்க இருக்கான்னு சொன்னாரு. அவங்க குடும்பத்துக்கு பணம் வேணும்னாங்க. அதற்கு பதிலா ஹேமண்டோட அத்தை மகள் பிளாஞ்சைய ஹேமண்ட்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சொல்லவா வேணாம், இந்த மக்கள் எல்லாம் ஒரு தரமான குடும்பமா இருக்காங்கன்னு எனக்கு முதல்லேயே தெரிஞ்சிச்சு. ஹேமண்ட் கல்யாணம் பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. ஆனா வாரன் அடம்பிடிச்சாரு. ஹேமண்ட் உடனே ஒரு வாரிசை பெறணும்னும் அவருக்கு வேணும். சரி, போய் அவங்க அத்தை மகளை பிளாஞ்சைய திருமணம் பண்ணிக்கோன்னு அனுப்பிட்டாரு. சார்லஸோட வீட்டுக்கு போற வழியில வாலஸ் சாரோட எஸ்டேட்ல ஒரு பார்ட்னரை வாங்க நிறுத்தினாங்க. பெரிய முத்துக்கு ஒருத்தர் வேணும். ஆனா வாலஸ் சார் சொன்னாரு அவருக்கு வேணுங்கிற ஆளே இல்லைன்னு. அடுத்த நைட் வாலஸ் சார் ஹேமண்ட்க்கும் சார்லஸ்க்கும் சேர்ந்து சில பெண்களை அனுப்பினாரு. சார்லஸ் அவருக்கு கிடைச்ச பெண்ணோட ரொம்ப ரொம்ப கடுமையா பேசினாரு. அதை பார்த்து ஹேமண்ட் சரியில்லாம போய் வேற ஒரு அறைக்கு போயிட்டாரு. எல்லன் ஹேமண்ட் பின்னாடி வந்து அவருக்கு கண்களை கூசாம பார்த்தா. ஹேமண்ட் அவருக்கு என்ன கஷ்டம்னு கேட்டாரு. அவரு கால் சரியில்லைன்னு நினைச்சாரு. ஆனா எல்லன் சொன்னா ஹேமண்ட் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு கவலைப்படுறது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு. 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஹாமண்ட் எல்லனை அடுத்த நாள் பந்தயம் போட சொல்லி மெதுவா சம்மதிக்க வச்சுட்டாரு. அப்புறம் அடிமை ஏலத்துக்கு போறாரு. அங்கே பெர்ஃபெக்ட் மண்டிங்கோன்னு சொல்லி ஒரு ஆளை ஏலம் விடுறாங்க. ஒரு பெரிய விலை. ஒரு பொண்ணு வந்து அந்த ஆளை பாக்குறா. என்னன்னு பாக்குறா தெரியுமா? அவருக்கு என்ன இருக்கும்னு. சரின்னு சொல்லி அந்த ஆளை வாங்க போறா. ஆனா ஹாமண்ட் அதிக விலை கொடுத்து அந்த ஆளையே கிடைச்சிக்கிட்டாரு. சூப்பரா கொண்டாடினாரு. அந்த ஆளோட பேரு மீன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சில நாள் கழிச்சு வாங்கிட்டு போறேன்னு சொன்னாரு. அப்புறம் சார்லஸோட வீட்டுக்கு போறாரு. அங்கே அவருக்கு சகோதரியான பிளாஞ்ச் இருக்கா. லிட்டில் ஹவுஸ் ஆண்டா பிரேரி லேயே நெல்லி ஓல்சன் மாதிரி இருந்தா.
சார்லஸ் தன் சகோதரியோட ஹாமண்ட் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல. அவங்க அலாபாமா விஷயத்தை ஹாமண்டுக்கு சொல்லிடுவேன்னு கடுப்பா சொன்னாரு. பிளாஞ்ச், அவளுக்கு ஹாமண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு என்னென்ன இருக்கோ பாருங்க, எனக்கு பொருட்படுத்தலன்னு சொல்லி வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு போயிடுறேன்னு சொன்னாள். பிளாஞ்சும் ஹாமண்டும் பேச ஆரம்பிச்சாங்க. ஹாமண்ட் அவளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹாமண்ட் பிளாஞ்சிய முத்தம் கொடுக்க போனா அவள் அது சின்ன பிள்ளைங்க முத்தமா இல்லன்னா வேண்டாம்னு கேட்டாச்சு. என்ன இந்த சம்பந்தம்? அவன் திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் சின்ன பிள்ளைங்க முத்தம் மட்டும் இல்லாம கொடுத்தான். அப்புறம் இருவரும் ஹனிமூன் போயிட்டாங்க. அவனுக்கு அது முதல் அனுபவம். பிளாஞ்ச் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டான். முதல் இரவு முடிஞ்சதும் ஹாமாண்ட் அமைதி இல்லாம இருந்தான். பிளாஞ்ச் கிட்டே உன்னை வேற யாராவது தொட்டிருக்காங்களான்னு கேட்டான். பிளாஞ்ச் சண்டை போட்டா. இல்லன்னு சொல்றேன்னு கத்தினா. ஹாமாண்ட் கடுப்பா போய் ஒரு கள்ளக்காதல் இல்லம் போனான். அங்க பிளாஞ்ச் மாதிரி ஒரு பெண் அவனை கவர்றா. ஆனா ஹாமாண்ட் அவளை ஒதுக்கிட்டான். அங்க காவலாளி கூட சண்டை போட்டான். சண்டையை அடக்க வந்தவங்க நின்னுட்டாங்க. ஒரு பணக்காரன் டீவ் வெற்றி பெறுறவருக்கு $1000 கொடுக்கிறேன்னு சொன்னான். எல்லாரும் பந்தயம் வச்சாங்க. ஹாமாண்ட் ஜெயிச்சான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 மடங்கு விலை கொடுத்து என்னை வாங்கறேன்னு சொன்னாங்க. ஆனா ஹாமண்ட் மறுத்திட்டாரு. அப்புறம் சில மாசத்துல அவருடைய வீரருடன் என்னை போட்டி போட வைக்கணும்னு கேட்டாரு. ஹாமண்ட் சம்மதிச்சுட்டாரு. வீட்டுக்கு போற வழியில எல்லனை வேலைக்கு வைக்க மிஸ்டர் வாலஸ் வீட்டுக்கு ஹாமண்ட் போனாரு. எல்லன் என் கூட்டாளியா இருக்க போறாளான்னு பிளாஞ்ச் ஆச்சரியமா கேட்டா. இல்லன்னு ஹாமண்ட் சொன்னாரு. அப்பதான் பிளாஞ்சுக்கு புரிஞ்சுச்சு, இந்த போட்டி அவளுக்குத்தான். அந்த ஆளு கருப்பு பெண்களை, அதுவும் நம்ம மாதிரி இல்ல. வீட்டுக்கு வந்ததும் அப்பா முன்னாடி சந்தோஷமா இருக்கணும்னு ஹாமண்ட் சொன்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மகன் வீட்டுக்கு பொண்டாட்டியோட ஒரு அருமையான மாண்டிங்கோ கூட வந்திருக்கான்னு. சீக்கிரமே ஹாமண்ட் பிளாஞ்ச் திருமணமான தம்பதியா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோர் டாஷ்ல என்ன ஆர்டர் பண்றதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதே அறையில தூங்க மாட்டேன்னு ஹாமண்ட் சொன்னாரு. அதற்கு எல்லனோட தூங்கணும்னு தான் அவருக்குன்னு பிளாஞ்ச் சொன்னாங்க. அப்புறம் ஹாமண்ட் என்னை காட்டினாரு. அப்பா நல்லா பார்த்துட்டாரு. உடனே பெரிய பெல்லோட என்னையும் ஜோடி சேர்த்து பயிற்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த போட்டிக்குன்னு ஒரு நாள் வாரன் என்னை ஒரு பெரிய சட்டியில சூடான நீரில குளிக்க விட்டாரு. ஹாமண்ட் பயந்து போயிட்டாரு. ஆனா வாரன் இதனால தோல் கெட்டியா வரும், போட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. ஒரு தடவை அவங்க 2 பேரும் சண்டை பயிற்சி பண்ணிட்டு ஹாமண்ட் என் நல்ல போர்க்கலைக்கு அளவுக்கு மீறிய பாராட்டு கொடுத்தாரு. வீட்டுக்கு போனதும் வாரன் அவரை கடுமையா திட்டினாரு. உன் கணவன் கடமையை எல்லாம் மறந்துட்டியா? எனக்கு ஒரு பேத்தி வேணும்னு கத்தினாரு. அப்ப ஹாமண்ட் தன் அறையில போய் ஓய்வெடுத்தாரு. அப்போ பிளாஞ்ச் அவரை கெஞ்சி கேட்டா. ஹாமண்ட், என்னை தொடாதீங்களா, என் பூனைக்குட்டியும் முறுமுறுக்குதுன்னு. ஹாமண்ட், ஏய் இந்த பேய் பொண்ணு என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு எல்லனுடன் போய் படுத்தாரு. படுக்கையில படுத்துக்கிட்டு எல்லன் சொன்னா, எனக்கு குழந்தை, உங்க பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுப்பீங்களான்னு கேட்டா. ஹாமண்ட் முதல்ல கடுப்பாகி மாட்டிட்டாரு. ஆனா எல்லன் சோர்ந்து போனதை பார்த்துட்டு சம்மதிச்சுட்டாரு. ஒரு நாள் மிஸ்டர் வாலஸ் வந்து சொன்னாரு, சிசரோ கலகம் தொடங்கிட்டான்னு. அப்ப நானும் ஹாமண்டும் மிஸ்டர் வாலஸுக்கு உதவி பண்ண போனோம். சிசரோவும் அவன் டீமும் களஞ்சியத்துல மறைஞ்சிருந்தாங்க. சண்டையில சிசரோ காயமாகிட்டான். ஓடி போக முயற்சி பண்றான். அம்மாண்டு என்னை அனுப்புறாரு பிடிக்க. நான் சிசரோவை சிறிது நேரம் பிடிச்சு வச்சுட்டேன். மத்தவங்க எல்லாம் வந்து அவனை பிடிச்சுட்டாங்க. அப்புறம் வாலஸ் யோட யாரையோ சிசரோவை நடுங்க வைக்க ரெடியா இருந்தாங்க. அந்த நேரத்துல சிசரோ எனக்கு தான் காரணம்னு கத்த ஆரம்பிச்சான். அவன் சாவிற்கு நான் தான் காரணம்னு சொன்னான். சிசரோ நடராஜ் போல தூக்குல தொங்கினப்போ அம்மாண்டுக்கு சங்கடமா இருந்துச்சு. என் கூடவே போயிட்டான். அப்புறம் எனக்கு போட்டி நேரம் வந்துருச்சு. அம்மாண்டும் வறண்டும் எஸ்டேட்ல இருந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல பிளாஞ்ச் ஒரு வேலைக்காரியை எல்லனை கூட்டிட்டு வர சொன்னா. காத்திருக்கிறப்போ அவங்க குதிரை விலாங்கு எடுத்து பர்னிச்சர்ல சோதிச்சாங்க. பிளாஞ்ச் என்ன பண்ண போறாங்கன்னு அந்த வேலைக்காரி புரிஞ்சுக்கிட்டா. எல்லன் கற்பமா இருக்காங்கன்னு சொன்னா. அது பிளாஞ்ச்க்கு கொள்ளை கோபத்தை ஏற்படுத்தியது. அம்மாண்டுடைய குழந்தைன்னு தெரிஞ்சு எல்லன் பாசமா இருக்கிறாங்க. பிளாஞ்ச் எல்லனை கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சா. குழந்தைய உள்ளேயே அடிச்சு போட போறேன்னு கத்தினா. எல்லன் ஓட முயற்சி பண்ணா. பிளாஞ்ச் அவளை பிடிச்சு படிக்கட்டுல தள்ளிவிட்டா. எல்லன் கருச்சிதைவு ஆயிடுச்சு. அந்த பிளாஞ்சோட மூக்கில் ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி போடணும்னு நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு டோபாஸ் என்னும் வெற்றி பெற்ற போர்வீரனோட போட்டி ஆரம்பிச்சுச்சு. உடனே எனக்கு பின்னடைவு வந்துருச்சு. டோபாஸோட பாக்ஸிங் பயிற்சி, அடேங்கப்பா, கடைசியா ஹாமண்ட் சகிக்க முடியாம போச்சு. அடி வாங்குறதுல சரண்டர் பண்ணிடலாம்னு நினைச்சாரு. ஹாமண்ட் முகசுலிக்க கூடாதுன்னு. ஆனா பாருங்க, ஹாமண்ட் உள்ளுக்குள்ள வெள்ளைக்கார பிசாசு ஆட்டம். டோபாஸ அடிச்சு தூக்கிட்டாரு. டீப் சந்தோஷமா ஹாமண்ட்க்கு வாழ்த்து சொன்னாரு. இந்தா பாரு, $10,000 உன்னை வாங்கணும்னு சொன்னாரு. ஆனா வாரன் முகம் சுளிச்சு போச்சு. ஹாமண்ட் மறுத்தாரு. மறுபடியும் வீட்டுக்கு போற வழியில வாரன் ஜுவல்லரி காமிச்சாரு. பிளாஞ்ச்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு. போய் பாருங்க. வாரன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பிளாஞ்ச் என்ன எல்லன் கிட்ட பண்ணா சொல்லிட்டாரு. உடனே எல்லன பாருன்னு சொன்னாரு. ஹாமண்ட்ட சொல்லவே கூடாதுன்னு கட்டளை போட்டாரு.
சண்டை பெருசா ஆகிடக்கூடாதுன்னு. ஹாமண்ட் வந்தாச்சு. எல்லன் தவறுதலாக விழுந்து கர்ப்பம் போச்சுன்னு சொன்னாரு. ஹாமண்ட் எல்லனை ஆறுதல் சொன்னாரு. வாரன் சொன்ன மாதிரி எல்லன் பயந்து ஒன்னும் சொல்லல. ஆனா ரூபி காதோடு கொடுத்தாச்சு. எல்லன் சந்தோஷமா போச்சு. அப்புறம் வாரன் மேல போய் பிளாஞ்ச்க்கு திட்டினாரு. அவங்க நல்லா இல்லாத நடத்தைக்கு. ஹாமண்ட் வந்தாச்சு. பிளாஞ்ச்க்கு கிஃப்ட் கொடு, எனக்கு பேத்தி பண்ணுன்னு சொன்னாரு. பிளாஞ்ச் சந்தோஷமா இருந்தா. அற்புதமான மாணிக்க மாலை ஒரு பரிசா கிடைச்சது. சாப்பாட்டுலயே போட்டுட்டு புது வீடு கட்டினா என்னென்ன செய்யணும்னு உற்சாகமா பேசிக்கிட்டா. அதை கேட்ட வாரன் அவள் கனவை நிறைவேற்ற அடுத்த நாளே சில அடிமைகளை வித்துடலாம்னு பிளான் போட்டான். ஆனா அவள் சந்தோஷம் ஒரே நிமிஷத்துல காணாம போச்சு. எல்லன் அவள் மாலைக்கு சரியா ஒத்த மாணிக்க தோடு போட்டு இருந்தா. அவள் மாலை எடுத்துட்டு அறையில இருந்து கொதிச்சு போய் ஓடி போயிட்டா. ஹாமண்ட் கிட்ட முத்து மாலை வேணும்னு ஆசைப்பட்டா. ஹாமண்ட் அவளை பின்தொடர்ந்து போய் சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில தன் அண்ணன் சார்ல்ஸ் தன்னை ஒரு நாளு தொட்டதுன்னு அவள் சொல்லிட்டா. அதை கேட்டு ஹாமண்ட் அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவள் அப்போ 13 வயசுன்னு சமாளிக்க முயற்சி பண்ணா. அடுத்த நாள் ஒரு அம்மா பிள்ளையை பிரிச்சு விக்க வாரன் முயற்சி பண்ணான். ஹாமண்ட் அந்த அம்மா பிள்ளைய காப்பாத்தினான். ஆனா மத்த அடிமைகளை கூட போறப்போ ஒரு பெண் தன் குடும்பத்தை பிரிஞ்சு போறதுக்கு அழுதா. எல்லனையும் கூட அழைச்சிட்டு போனான் ஹாமண்ட். அதை பார்த்து கடுப்பான பிளாஞ்ச் கணவனுக்கு பதிலடி கொடுக்க முடிவு பண்ணா. என்னை அவள் அறைக்கு அழைச்சா. அறைக்குள்ளே நுழையாதேன்னு சொன்னாங்க. ஆனா ஹாமண்ட் மேல மரியாதை இருக்குன்னு அவங்க சொல்றத கேட்டு போனான். உள்ள போனதும் என்ன சொல்றாளோ அதை பண்ணணும்னு அவள் கட்டளையிட்டா. இல்லன்னா நான் அவளை அநியாயமா தொட்டேன்னு ஹாமண்ட்ட போய் சொல்லுவாளாம். என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அவள் என்னையும் பயன்படுத்திக்கிட்டா. சரிதான்னு ஒத்துக்கொண்டான். ஹாமண்ட் வந்தாச்சுன்னா பெரிய முத்து அவன் குழந்தை வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அவன் சின்ன மாற்றத்தை கவனிச்சான். பிற்பாடு பிளாஞ்ச் ரொம்ப நல்லா நட்பா பேசுறாங்களேன்னு ஹாமண்ட் குழம்பினார். அப்புறம்தான் தெரிஞ்சது அவளும் கர்ப்பமா இருக்காங்கன்னு. சந்தோஷப்பட்டான் ஹாமண்ட். அவளை இன்னும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நாள் எல்லன் பிளாஞ்ச் குழந்தைய பார்த்து சீண்டல் பண்றாங்கன்னு ஹாமண்ட் கவனிச்சான். என்ன நடந்தாலும் நீதான் எனக்கு அன்பு மனைவின்னு அவனை சமாதானப்படுத்தினான். நேரம் போச்சு. பிளாஞ்ச் குழந்தை பெத்தாச்சு. குழந்தை கலப்பு இனம்னு மோரி போவிச் வந்து சர்ச்சை செஞ்சாரு. நர்ஸ் சொன்ன விஷயத்தை கேட்டு குழந்தையை கொலை பண்ணணும்னு ஹாமண்ட் முடிவு பண்ணினான். பிளாஞ்ச் தன் குழந்தைய பார்க்கணும்னு கெஞ்சினா. ஹாமண்ட் போய் குழந்தைய பார்த்தான். அதிர்ச்சி அதிர்ச்சி. குழந்தை அவனுடையது இல்லன்னு தெரிஞ்சதை விட குழந்தை செத்து போச்சுன்னு தெரிஞ்சது அவனுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அவன் தன்னை தானே விஷம் குடிக்க வைச்சாப்ல. அடுத்த நாளே பிளாஞ்சுக்கு ஒரு விஷக் கலவையை கொடுக்க முடிவு பண்ணிட்டான். அடடா, ஹாமண்ட் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு என்னை எதிர்க்க போறான். எல்லன் அவனை நிறுத்த பார்க்கிறா. ஆனா அவன் உண்மையையும் அவளோட இடத்தையும் கேவலமா சொல்லி அவளை நிறுத்திட்டான். ஹாமண்ட் வாரன் கூட சேர்ந்து என்னை அவனுக்கு சாப்பாடு பண்ண வைக்கிறான். ஹாமண்ட் நீர்ல குதிக்க சொன்னா அவன் மறுக்கிறான். பிளாஞ்சோட கட்டளையை தான் பின்பற்றினேன்னும் அவமானப்படுத்த நோக்கம் இல்லன்னும் ஹாமண்ட்ட சொல்றான். கோபத்தோட ஹாமண்ட் என் தோள்ல சுட்டுட்டான். நீங்க வேற மாதிரி நல்லவங்கன்னு நான் நினைச்சேன் நீராசையோட சொல்றான். மறுபடியும் சுட்டு கொதிக்கிற நீர்ல விழுத்தான். பிட்ஃபோர்க் எடுத்து கொல்ல பார்க்கிறான். அவனை நிறுத்த முயற்சி பண்றான். ஆனா தள்ளி விட்டுகிறான். ஹாமண்ட் துப்பாக்கியை எடுத்து அவனை நோக்கி நிறுத்திட்டான். வாரன் அவனை அசிங்கப்படுத்தி சொல்றான். ஆனா அவனுக்கு தான் குண்டு தாக்குது. ஓடி போயிடுறான். ஹாமண்ட் அவன் அப்பாவை துக்கப்பட்டு அவன் வாழ்க்கை எங்கே தவறி போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான்.